மேம் இது ஓகே மேம். ஆனா, இப்போ அவர் மேல ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அது உடைக்கப்பட்டுச்சு. அவர் இப்போ வெளிய வந்துட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது, ஜான் ஜபராஜ் அப்படின்றவர் வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஆளு. அவரோட இப்போ பேர் கெட்டுடுச்சு. அவரோட பிம்பம் கெட்டு போச்சு. இதுக்கு வந்து இப்போ லா மூலமா என்ன அவருக்கு கிடைக்கும்? கண்டிப்பா. ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. 1 இயரா ஏன் இவ்வளோ லேப்ஸ் இருக்குது இதில் அப்படின்னும் ஒன்று சொல்லப்படுது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா போலீஸ் தரப்புலேருந்து என்கொயரி வரலன்னு சொல்லப்படுது, இவ்வளோ நாள் கழிச்சு அரெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது. இது எல்லாமே தான் இதில் லூப் போலாக எடுக்கப்பட்டு பெயில் வழங்கப்பட்டிருக்கு. இதில் அடுத்தது என்ன நடக்கலாம், என்ன பண்ணலாம் லா பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஜான் ஜபராஜ் தரப்புலேருந்து எஃப்ஐஆர் குவாஷ் போகலாம். எஃப்ஐஆரே வந்து புட்டப் பண்ண ஒரு விஷயம்னு எஃப்ஐஆர் குவாஷ் போகலாம். இல்லை அப்படின்னா அவங்க ஒரு வேளை சார்ஜ் ஷீட் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட் குவாஷ் போகலாம். இது 2 போகலாம். இல்லையா டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையலை கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸ்பிரிட் டிஸ்போசல் வாங்கி ட்ரையலை சீக்கிரம் முடிச்சிடலாம். இது 3மே அவங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல. ஆனால் அவரோட பிம்பம் பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ அதான் அதுதான் இப்போ இப்படி கொண்டு வராங்க. நாளைக்கு அவங்க ஒய்ஃபுக்கு இவரை காலி பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. ஒரு மத போதகர் வேற. ஸோ ஒரு குழந்தைகிட்டே இந்த மாதிரி பண்ணாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை காலி பண்ணுறதுக்கு உண்டான ரெப்புடேஷன் குட்வில்லை காலி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அகெயின் இங்கே நம்ம எதை வச்சு மனசாட்சியை வச்சு இவங்க குற்றவாளி இல்லை குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி மனசாட்சி நமக்கு தெரியும். இந்த இப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஜய் சித்ரா கேஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயம். இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு ஒரு விஷயம். இப்போது இங்கே இந்த விஷயம் அந்த ஹாசினியை கொலை பண்ணால அவங்க அப்பாவே பிறல் சாட்சியாக மாறினார்ல. ஸோ நான் மனசாட்சி மனசாட்சிக்கு தெரியாதா நம்ம எல்லாமே இந்த இடத்துல பேசுகிறோம் இல்லையா. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இங்கே டிசைட் ஆக போகுது. ஆனால் இப்போவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, இல்லை அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், எங்களுக்கு அப்போவே தெரியும், இது வந்து ட்ராப் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த இடத்துல.